இப்படிப்பட்ட விஷயத்த யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. மொத்த ரயில்வே ஸ்டேஷனும் அவ்வளோ அமைதியாக இருக்குது, ஒரு சத்தம் இல்லை. ஹாய் காய்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த விலாகை தொடங்குகிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு யூஸ்வல் தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் விலாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா, இப்போ நேரம் 10:30, நைட்டு 10:30 ஆகுது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை ஸ்டேஷனில். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செமையான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சென்னை கடற்கரை ரயில் நிலையம், அதாவது சென்னை பீச் ரயில் நிலையத்தில் இருக்கும். இங்கே இருந்து தாம்பரம் வரைக்கும் போக போகிறோம் லோக்கல் ட்ரெயினில். அதுவுமே யூஸ்வலான விஷயம் தான். சென்னை பீச்லேருந்து தாம்பரம் லோக்கல் ட்ரெயின்ஸு ரெகுலரான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் நம்ம ட்ரை பண்ண போகிறது கடைசி லோக்கல் ட்ரெயின். இன்றைக்கி நாள் ஓடக்கூடிய கடைசி லோக்கல் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சென்னை பீச் டு தாம்பரம் ஓடக்கூடிய லோக்கல் ட்ரெயின் மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஷனும் எப்படி இருக்க போகுது, அந்த மிட் நைட்டில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது உள்ள பேசஞ்சர்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, எங்கெங்கே ஏறுறாங்க இறங்குறாங்க, உள்ளே சேஃப்டிக்காக எப்படி இருக்குது, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நான் சொல்ல மாட்டேன், பட் சேஃப்டிக்காக ஆர்பிஎஃப் ட்ராவல் பண்ணுறாங்களா, போலீஸ் ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதே சமயத்தில் ரிஸ்க்கான விஷயங்களும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மற்ற சபர்பன் ரூட்ஸ் மாதிரி கிடையாது. மற்ற சபர்பன் ரூட்ஸ் சென்னையோடைய அவுட்டரில் இருக்குது. பட் இந்த ரூட்டு சென்னை பீச்லேருந்து தாம்பரம் போகக்கூடிய இந்த ரூட்டு சிட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுது. எல்லா ஸ்டேஷன்ஸும் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளேயே இருக்குது. ஸோ சென்னை சிட்டியில் லோக்கல் ட்ரெயின் ட்ராவல் மிட் நைட் டைமில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த ஒரு 20-25 மினிட்ஸ் இந்த வ்ளாகில் சூப்பராக பார்க்க போகிறோம். வாங்க, சென்னை பீச் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு இந்த மிட் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டாக 10:30ங்க. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல். அந்த ட்ரெயின் சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். சென்னை பீச் டு செங்கல்பட்டு கிளம்புற கடைசி ட்ரெயினும் அதுதான். கரெக்டாக 10:40க்கு இன்னொரு 10 மினிட்ஸில் டிபார்ட் ஆகும். அண்ட் சென்னை பீச்சோடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, 5, 6, 7 இதெல்லாம் பார்த்தோன்னா காலியாக தான் இருக்குது. அங்கே மட்டும் லாஸ்ட்டில் ஒரு ட்ரெயின் நிற்கிது. பட் அதுவும் இப்போ டிபார்ட் ஆக போகிறது இல்லை. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எந்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சென்னை பீச்சிலேருந்து ஆவடி திருவள்ளூர் போகிறது. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சிலேருந்து வேளச்சேரி வழியாக எம்ஆர்டிஎஸ் லைனில் வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் போகக்கூடியது. அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே லாஸ்ட் ட்ரெயின்ஸ் கிளம்பிருச்சு. இந்த சைடு இந்த ரூட்டில் ஆவடி ரூட்டில் 10:10க்கு லாஸ்ட் ட்ரெயின் கிளம்பியாச்சு. அந்த எம்ஆர்டிஎஸ் ரூட்டில் 10:20க்கு லாஸ்ட் ட்ரெயின் கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மிட் நைட் லோக்கல் வேறு ரூட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். சென்னை சென்ட்ரல் டு ஆவடி ரூட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது இருக்கும் ஒரு 2 வருஷம் முன்னாடி, 2024 அந்த ட்ரை பண்ணது. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் அந்த மிட் நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் தான் இருக்கும். ஏன்னா அந்த கோச்லேயே தனிமையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாஸ்தி பேசஞ்சர் ஃப்ளோ அந்த ரூட்லலாம் இருக்காது. அப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த விலாக்லேயே அது தெரிஞ்சிருக்கும், பயமாக தான் இருக்கும். இந்த லோக்கல் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் என்னுடைய கணிப்பு என்னென்னா, பேசஞ்சர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், பேசஞ்சர்ஸ் போயிட்டு இருப்பாங்க, ஹாப்பனிங்காக இருக்கும். அந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸை விட இந்த சிட்டிக்குள்ளே ஓடுற ட்ரெயின்ஸ் ஹாப்பனிங் ஜாஸ்தி இருக்கும். பேசஞ்சர்ஸ் போயிட்டு நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அது நம்மளுக்கு இன்றைக்கி லைவாக பார்த்துட வேண்டியதான். சப்போஸ் அந்த லோக்கல், அந்த சென்னை சென்ட்ரல் டு ஆவடி அந்த லாஸ்ட் லோக்கல் மிட் நைட் லோக்கல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லலாம் போகும்போது என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லலாம் போகும்போது நமக்கு அந்த மிட் நைட் ஃபீல்லாம் இருக்காது. நம்ம ஒரு 12 மணி 1 மணி கூட சில ட்ரெயின்களில் முழிச்சிட்ருப்போம். அது ஒரு சாதாரண பயணம் மாதிரி தான் தெரியும். பட் லோக்கல் ட்ரெயின் பயணம் அப்படி இருக்காது. அது நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணுறதுனா மட்டும் இல்லை, எங்கே ட்ராவல் பண்ணாலும், அதிகமாக ஓடக்கூடிய மும்பையிலேயே நீங்கள் ஒரு 12 மணி 12 வாக்கிலலாம் ட்ராவல் பண்ணாலும் அந்த ஒரு சின்ன ஒரு பதட்டமான ஃபீலிங் இருக்க தான் செய்யும்.
கிளம்பியாச்சு. இங்கேருந்து செங்கல்பட்டு போகக்கூடிய லாஸ்ட் ட்ரெயின். இதில் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆளுங்க இருக்காங்க, ஒவ்வொரு கோச்லேயும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க தான். இந்த கடைசி கோச்சில் பார்ப்போம். சென்னை பீச் ஸ்டேஷனில் எப்போவுமே அந்த கடைசி கோச்சில் எல்லோரும் ஏறுவாங்க நிறைய பேர். பட் அந்த கோச்லேயும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. இதுக்கு அடுத்த ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சென்னை பீச் டு தாம்பரம் லோக்கல் ட்ரெயின் 11:05க்கு, அதாவது இப்போ 10:40க்கு செங்கல்பட்டு கிளம்பியிருக்கு. அடுத்து 11:05க்கு ஒரு தாம்பரம் லோக்கல் இருக்கு. அந்த தாம்பரம் லோக்கல் கிளம்பினதுக்கப்புறம் தான் 11:30க்கு நம்ம இன்னைக்கு போகக்கூடிய கடைசி லோக்கல் ட்ரெயினான தாம்பரம் லோக்கல் வரும். என்னதான் வந்து அந்த 11:30 ட்ரெயின் வந்து இங்கேருந்து கிளம்புற கடைசி ட்ரெயினாக இருந்தாலும் சென்னை பீச்சுக்கு வரக்கூடிய ட்ரெயின்ஸ் அங்கேருந்து கிளம்பியிருக்கும்ல, செங்கல்பட்டுலேருந்து கிளம்பியிருக்கும், குடுவாஞ்சேரிலேருந்து கிளம்பியிருக்கும், தாம்பரத்துலேருந்துலாம் கிளம்பியிருக்கும். அந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மிட் நைட் 1 மணி வரைக்கும் அந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே இதோ பாருங்கள், இப்போ இந்த லோக்கல் ட்ரெயின் வந்து எம்ஆர்டிஎஸ் லைனில் வரது தான். அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் இல்லை வேளச்சேரியிலேருந்து எம்ஆர்டிஎஸ் லைனில் வருது. மணி 11 ஆக போதுங்க. இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, கட்டண கழிப்பிடம் இன்னுமே வந்து இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நான் டிக்கெட் எடுக்க வந்திருக்கேன். 11 மணிக்கு தான் நான் டிக்கெட்டே எடுக்கிறேன். இந்த 10 ரூபா டிக்கெட்டே பொத்தேரி வரைக்குமே செல்லுபடி ஆகும். ஆனால் நம்மளால் வந்து இந்த லாஸ்ட் லோக்கல் ட்ரெயின் தாம்பரம் வரைக்கும் தான் போக முடியும். 11:05 தாம்பரம் லோக்கல். நிறைய பேர் வந்திருக்காங்க. வர ட்ரெயினில் நிறைய பேர் வராங்க. இங்கேருந்து கிளம்புற ட்ரெயினில் தான் ஆட்கள் இல்லை. மோஸ்ட்லி வந்து கிளம்புற ட்ரெயின்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி தாம்பரம் இஎம்யூ கார் ஷெட்டுக்கு போகும் மெயின்டெனன்ஸ்க்கு. Your attention please. The next train to Tambaram will leave shortly from platform number 3. பயணிகள் கவனத்திற்கு. தாம்பரம் வரை செல்லும் அடுத்த மின் தொடர் வண்டி இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை 3 இருந்து புறப்படும். நம்ம இன்னைக்கு போக போகிற அந்த 11:30 வண்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்துட்டு இருக்கிற வண்டியாக தான் இருக்கும். 11:07 11:08க்கு வரும்னு போட்டிருக்கு. மோஸ்ட்லி அந்த வண்டியாக தான் இருக்கும். அது இல்லாட்டி இந்த குடுவாஞ்சேரி வண்டியாக இருக்கும். ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வண்டி தான் இங்கேருந்து தாம்பரம் கிளம்பி பேசஞ்சர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து இஎம்யூ ஷெட்டு போகும். ஆக மொத்தம் செங்கல்பட்டு வண்டியும் இல்லை, குடுவாஞ்சேரி வண்டியும் இல்லை, டைம் டேபிள்லேயே இல்லாத வேறு ஏதோ வண்டிங்க. நம்ம சென்னை கடைக்கரைன்னு போர்டு போட்டு தான் வருது, பீச்சுன்னு போர்டு போட்டு தான் வருது. ஸோ கண்டிப்பாக வேறு எங்கே இருந்தோ தான் வருது. அப்போ இந்த வண்டியாக தான் இருக்கும் 11:30 கிளம்புறது. ஜாஸ்திலாம் இல்லைங்க, ஒரு சிலர் மட்டுமே இந்த லாஸ்ட்டாக வந்த பீச் வண்டியிலேருந்து இறங்கி போகிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, டைம் வந்து 11 o'clock தாண்டி 11:05 ஆகிடுச்சுங்க. இருந்தாலும் அந்த கடை இன்னும் ஓப்பனில் இருக்குது. ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகிற ஒரே கடை இது தான். இது வந்து இன்னும் இருக்குது. மேபி இந்த லாஸ்ட் வண்டிக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி 11:30 கிளம்பினோடனே எப்படி அதை மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3rd பிளாட்ஃபார்ம்லேருந்து 11:05 லோக்கல் எப்படா கிளம்புன்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அந்த பக்கம் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இன்னொரு லோக்கல் வந்துருச்சு. அந்த வண்டியாக கூட இருக்கலாம். நம்ம 11:30 லோக்கல் எதுன்னு தெரில, 2 இல்லை 1, இது 2த்தில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காடே இப்போ தான் வராரு. இது 11:05க்கு கிளம்புறதா இல்லை இதுதான் 11:30 வண்டியா? கிளம்பியாச்சு. 11:05 லோக்கல் 11:15 தான் கிளம்பியிருக்கு. Your attention please. The next train to Tambaram will leave shortly from platform number 2. பயணிகள் கவனத்திற்கு. தாம்பரம் வரை செல்லும் அடுத்த மின் தொடர் வண்டி இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை 2 இருந்து புறப்படும். ஒரு விஷயம் எனக்கு புரியல. 11:05 லோக்கலுக்கு அப்புறம் 11:30 லோக்கல் தான் லாஸ்ட்டுன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம 11:23க்கே கிளம்புறோம்.
ஒரு நிமிஷம் எனக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு, என் வாட்ச் டைமிங் தான் தப்பாக காட்டுதோன்னு நினச்சி என்னுடைய 2 ஃபோனுமே செக் பண்ணி பார்த்தேன். அந்த 2 ஃபோன்லையுமே அந்த 11:23 தான் காமிச்சுது. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் தான் கிளம்பியிருக்கோம். அது என்ன கணக்குன்னு தெரியல. நான் வந்து ஷெட்யூலில் பார்த்த வரைக்கும் 11:30 தான்ப்பா போட்டுருந்துச்சு. அண்டு நிறைய மக்கள் வந்தாங்க, அவங்களும் 11:30 தான் சொன்னாங்க. இது வந்து என்ன கணக்குன்னு தெரியல. மேபி இதுக்கப்புறம் இன்னொரு லோக்கல் இருக்கா இல்லை இதான் லாஸ்ட் லோக்கலான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து மிட் நைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி இருக்காங்க. அது வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா பார்க் வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கேருந்து போகிறவங்க எக்மோர் போகிறவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு ட்ரெயின் இருக்குது எக்மோர்லேருந்து கிளம்புறதுக்கு. இந்த இருக்கான் பாருங்க, சென்னை எக்மோரிலிருந்து சேலம் செல்லும் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மும்பையிலேருந்து இப்போ வந்திருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சேலமுக்கு கிளம்பும் 11:55 எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆகிற லாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்.
வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா சல்லுன்னு போகுதுங்க. எத்தனையோ வாட்டி டே டைம்லலாம் இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், பீக் ஹார்ஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. சல்லுன்னு ஒவ்வொரு ஸ்டேஷனையும் வந்து கடந்து போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இன்னொரு லோக்கல் ட்ரெயின் கிளம்பிச்சு. அவன் பின்னாடியே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மாம்பழம்லாம் பாருங்களேன், நல்லாவே ஹாப்பனிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோ இந்த கடைகள்லாம் ஓப்பனில் இருக்குது. ஏன்னா அடுத்து வர ட்ரெயின்லாம் இருக்குது, அந்த பக்கம் வர லோக்கல் ட்ரெயின் இருக்குது. இந்த பக்கம் ராக் போட்டும் நிற்கிறது இருக்குல்ல, அதனால் அதுக்காகவும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். கிண்டி ஒரு முக்கியமான ஸ்டேஷன் இந்த ரூட்டில். ஆனால் பெருசாக யாரும் ஏறலை. இறங்கினவங்களும் பெருசாக யாரும் இல்லை. ஸ்டேஷன் காலியாக தான் இருக்குது. டைம் ஷெட்யூல் படி பார்த்தா நம்ம ட்ரெயின் வந்து 11:30க்கு கிளம்புற ட்ரெயின் தாம்பரம் 12:25க்கு ரீச் ஆகும்னு போட்டுருந்துச்சு. பட் நம்ம வந்து முன்னாடியே கிளம்பிட்டோம்ல, 11:25க்குலாம் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 12:20க்குலாம் தாம்பரம் ரீச் ஆகிடுவோம் போல், பார்க்கலாம். பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் இருக்கும். சுத்தமாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஸ்டேஷனாக இருக்குது. ஒரு சில ஸ்டேஷன்ஸில் மட்டுமே ஆர்பிஎஃப் பார்க்க முடியுது, எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி தெரியல. எக்ஸாக்ட்லி 12 மணி. அடுத்த நாளுக்குள்ளே நுழைஞ்சாச்சு.
ஸோ வீக் டேஸுன்னு கணக்கு வச்சா இந்த லோக்கல் ட்ரெயின் தான் கடைசி லோக்கல் ட்ரெயின். 11:30 லோக்கல் ட்ரெயின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம 11:25 கிளம்பியாச்சு. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கணக்கு வச்சா இதுதான் வந்து லாஸ்ட் லோக்கல் ட்ரெயின். ஆனால் வீக்கெண்டு பர்டிகுலர்லி அந்த சண்டே ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா 11:59க்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்னை பீச்லேருந்து தாம்பரம். சண்டே மட்டும் அந்த 11:59 லோக்கல் தான் லாஸ்ட் லோக்கலாக இருக்குது. 11:59 அப்படிங்கிறது கரெக்டாக அந்த 12 மணி டச் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி. இந்த லாஸ்ட் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பதட்டம் வந்து இப்போ ட்ராவல் அப்போ சுத்தமாக இல்லைங்க. ஏன்னா நான் எதிர்பார்த்ததே வேறு மாதிரி. ஆவடி லோக்கல்லலாம் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஸ்டேஷன்லலாம் யாருமே இல்லாமல், கோச்சிலலாம் யாருமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. கோச்சில் என்னை சுற்றி ஆள் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லேயும் ஒரு சில ஸ்டேஷன்ஸை தவிர மேக்ஸிமம் ஸ்டேஷன்ஸில் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பரவாயில்லைங்க, செம்ம டைமிங். எக்ஸாக்ட்லி 45 மினிட்ஸ் தான் ஆகுது. தாம்பரம் சானிட்டோரியம் ரீச் பண்ணிட்டோம். நல்ல ஒரு ஸ்பீடில் வந்துட்டாங்க. அடுத்து தாம்பரம் ரீச் பண்ண போகிறோம். நம்ம வந்து இறங்குற நேரம் வந்தாச்சு. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் சொல்ல நான் மறந்துட்டேன். 11:30 மணிக்கு லாஸ்ட் லோக்கலில் அதை விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து எப்போ இன்னொரு லோக்கல், அதாவது எப்போ வந்து அடுத்த லோக்கல், அந்த ஃபஸ்ட்டு லோக்கல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:50க்கு காலையில் 3:50க்கு சென்னை பீச் டு செங்கல்பட்டு லோக்கல் கிளம்பும். நடுவில் வந்து ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ் இந்த ரூட்டில் இருக்காது. சென்னை பீச்லேருந்து தாம்பரம் ரூட்டில் இருக்காது. நமக்கு தாங்க இது மிட் நைட்டு தூங்குகிற டைமு. ஆனால் இங்கே பாருங்களேன், யார்டில் வந்து ஒர்க்ஸு 24 ஹவர்ஸும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் போல். 12 மணியை தாண்டியும் வந்து அந்த கோச் கம்பார்ட்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுற வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ வந்து ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க. ஆஹா, வாய் வச்ச நேரம் சிக்னல் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இந்த லோக்கலு, அதுக்கப்புறம் வந்து இந்த லோக்கல் வந்து நம்ம சென்னை பீச்சில் 11:05க்கு கிளம்ப வேண்டியது 11:15 கிளம்பிச்சே, அதே லோக்கல் தான். 2 லோக்கலும் ஷெட்டுக்கு போயிடும். சென்னை எக்மோரில் பார்த்தோம்ல, சேலம் சூப்பர் ஃபாஸ்ட், சென்னை எக்மோர் டு சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் தாம்பரம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான். சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் என்ட்ரியோடு இந்த விளாக் எண்ட் பண்ணுறோம். இல்லை, வெளியில் போய் தாம்பரம் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து சென்னையோடைய ஒரு முக்கியமான ட்ரெயின் டெர்மினலில் இருக்கும். சென்னையோடைய 3வது ட்ரெயின் டெர்மினலில் இருக்கும். ஸோ இங்கே மிட் நைட் டைமில் இந்த 12:30 மணி ஆக போகுது. இந்த டைமில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விளாக் எண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி லோக்கலில் தான் வந்திருக்கோம். அந்த லாஸ்ட் லோக்கலில் நம்ம வரல. இந்த லாஸ்ட் லோக்கல் கிளம்புனதே வந்து ஒரு 11:40 போல் தான் கிளம்பியிருக்கு. அந்த லோக்கல் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் லோக்கல் வந்து அந்த 11:30 டைமிங்கில் இருக்குது. என்னடா முன்னாடியே கிளம்பிடுச்சுன்னு நினைக்க வேணாம். அந்த 11:30 டைமிங் இன்னும் மெயின்டைன் ஆகுது தான். ஸ்டேஷன் வெளியிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. வழக்கமாக இந்த இடத்துலலாம் பிஸியாக ஆட்டோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் வழக்கம் போல் தான் இருக்காங்க. அங்கெல்லாம் அந்த டீ காஃபி கடைலாம் இருக்குது, ஏடிஎம்லாம் இருக்குது, எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் வெளியில் போனால் நைட் சர்வீஸ் பஸ் ஏதாச்சும் இருந்தால் அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்.
நார்மல் தான். மிட் நைட்டு மற்ற இடங்கள் மிட் நைட்டில் எப்படி பார்ப்போமோ அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மிட் நைட் லோக்கல் ட்ரெயின் vlogக்கு ஒரு எண்டு போடுறோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயமாலாம் இல்லைங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன் இந்த லாஸ்ட் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது. முக்கியமாக இந்த மிட் நைட் டைமில் இந்த ரூட்டில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் தோணிகிட்டே இருந்துச்சு. நான் சப்பர்பன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அந்த சைடு அவுட்டரில் ட்ராவல் பண்ணுறது வேறு, பட் அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து சிட்டிக்குள்ளே மிட் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது வேறு. ஸோ இன்றைக்கி வந்து அதை நம்ம பார்த்துட்டோம், நீங்களும் வந்து அதை பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் வந்து பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, ரிஸ்கியாக இல்லை. ஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன்லாம் ஒவ்வொரு கோச்சும் கொடுத்துட்டு இருக்க முடியாது தான், பட் அதையும் தாண்டி ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ட்ரெயின்ஸில் இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்டேஷன்ஸில் இருக்கட்டும் ஆள் நடமாட்டம் இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை இந்த லாஸ்ட் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் ட்ரெயினில் வந்து அரைவ் ஆகுறீங்க எக்மோரில் இல்லை தாம்பரத்தில் அரைவ் ஆகுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லோக்கல் ட்ரெயின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நவீன் அன்னைக்கு வீடியோவில் பண்ணானே நம்மளும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மிட் நைட் லோக்கல்லாம் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அசால்ட்டாக யாரும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் இப்படி ஒரு ட்ரை பண்ணேன். வேலை இருந்ததுனால தான் இப்படி வந்தேனே தவிர அசால்ட்டாக நீங்களும் வந்து இது டூர் மாதிரி நினச்சலாம் வரக்கூடாது, ரொம்ப ரிஸ்கியானது தான். அண்ட் ஃபைனலி இந்த vlogக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்ருங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு ரூட் இந்த மாதிரி சென்னையில் வந்து மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணால் திகிலாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னே அந்த திகிலுக்காகலாம் போகக்கூடாது, ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் போவேன். டாடா.